தமிழகத்தில் முன்னணி நடிகர்களாக விளங்கியவர்கள், சிறந்த தயாரிப்பாளர்கள், சிறந்த நடிகை, முன்னணி இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்களை கொண்ட வெற்றி கூட்டணியின் பின்னணியில் உள்ள திரைப்படங்களில்தான் நடித்தார்கள். அதற்கு மாற்றாக நல்ல கதையாக இருந்தால், மக்கள் பிரச்சனையை பேசும் படமாக இருந்தால் அதில் கேப்டன் விஜயகாந்த் துணிந்து நடித்தார். அந்த வகையில் நடிகர் ராதாரவியுடன் இணைந்து நடித்த பல படங்கள் பிரம்மாண்ட வெற்றியடைந்தன. கேப்டன் விஜயகாந்துடன் நடிக்கும்போது ஏற்பட்ட மறக்க முடியாத அனுபவங்களை நடிகர் ராதாரவி மனம் திறந்து பேசுகிறார். வணக்கம், நான் ராதாரவி. அதாவது என்னுடைய அன்பு சகோதரர் நான் விஜயமான் தான் எப்பவுமே கூப்பிடுவேன். ஆனால் உங்களுக்கு கேப்டன் சொல்லி ஆகணும், அப்போ உங்களுக்கு புரியும். இருந்தாலும் நாங்கள் ஒரு 4-5 பேர், அதாவது விஜயமா ஆகட்டும், வாகை சந்திரசேகர், எஸ் சந்திரன், பாண்டியன், தியாகு, நான் 6 பேர். இது நாங்கள் ஒரு டீமாக இருந்தது ஒரு டைமில். அப்போ நாங்கள் தான் சினிமா உலகத்தில் அப்படி ஒரு டீம். இது எங்களை கொஞ்சம் யோசிப்பாங்க எங்ககிட்ட வர்றதுக்கு. ஆனால் நாங்கள் தான் முதல்ல எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் இலங்கை தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தவங்க. 84, 1984, 85 இந்த வருஷத்துக்குள்ள, இஃப் ஐ எம் கரெக்ட். அன்னையிலேருந்து எங்கள் டீமுக்கு நியாயப்படி பார்த்தா அவர் தான் தலைவர்னால் கையெழுத்து போட்டு பர்மிஷன் வாங்கணும். உண்ணாவிரதமாக இருந்தாலும் சரி, ஊர்வலமாக இருந்தாலும் சரி. அப்போ கமிஷனர் துரை சார், அப்படிலாம் அவர்கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்டால் ஏதாவது தவறு நடந்ததுன்னா யார் தலைமையோ உள்ள தூக்கி வச்சுருவேன்னு சொல்லுவார். அதுக்கெல்லாம் பயப்படாமல் கொள்ளாமல் பண்ணோம். நானும் அன்றைக்கி என்னுடைய ஓட்டு கேட்குறதுக்காக டப்பிங் யூனியனில் நான் நின்னதுனால அவர் மெம்பர் அதில், அதனால் அவர்கிட்ட ஓட்டு கேட்குறதுக்காக போனேன். ரொம்ப வருஷங்க ஆச்சு விஜயமாவை பார்த்து. அதனால் நாங்கள் 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதம். கண்ணில் தண்ணீரை ஒழியாது அழுகை என்பதல்ல, நீண்ட நாள் கழித்து பார்த்ததுனால அந்த உஷ்ணத்தில் வந்த தண்ணி அது. 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கும், 2 பேருமே விடலை. அப்படி நாங்கள்லாம் இருந்தோம்னா அன்பு என்பது ஒன்று, பட் அதுக்கு மேலே ஒரு காதல். அது இது கொள்கைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இது என்ன ஒன்று, நீங்கள் வேறு கட்சி, நான் வேறு கட்சி, அவர் வேறு கட்சி, அதுக்கு என்ன செய்யுது. இருந்தாலும் எங்கள் குரூப்புக்கு சொல்கிறேன், சினிமா குரூப்பில் எங்கள் குரூப்புக்கு ஒரு சிங்கம் மாதிரி இருந்தது. சகோதரர் விஜயமா நடிகர் சங்கமாக இருக்கும்போது எனக்கு பிரச்சனை ஏற்படும் போது, 14 வருஷம் தலைவராக இருந்தவன். அப்போ பிரச்சனை ஏற்படும் போது சகோதரர் விஜயகாந்த் வெளிநாட்டிலேருந்து வந்தார். அப்போ நேராக போய் அவரையே போய் பார்த்து அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க, எனக்கு எதிர்ப்பாக செயல்படணும்னு. அப்போ இப்ராஹிம் ராத்தர் ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா, அடுத்த நாளே கரெக்டாக விஜயமா வீட்டுக்கு வந்துருச்சு. டே இப்படி கூப்பிட்டாங்கடா என்ன அப்படிலாம் சொல்லிச்சு. ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதன், ரொம்ப அன்பான ஒரு மனிதன். எல்லா மனிதன்கிட்டையும் குறை இருக்குல்ல, என்கிட்ட குறை இருக்குது, யார்கிட்ட குறை இல்லை. எல்லார்கிட்டையுமே நல்லவன்னு பேர் எடுக்கணும்னு நினச்சா கஷ்டம்ல. எல்லார்கிட்டையும் நான் நல்லவன் பேர் எடுக்கணும்னு ஒருத்தன் கடவுள்கிட்ட போய் கும்பிட்டான். அது கடவுள் சொல்லிச்சு, எனக்கே அது மாதிரி இன்னும் வரம் கிடைக்கலடா, நீ ஏன்டா கேட்குறேன். அது மாதிரி தான் அது. எல்லார்ட்டையும் குறைகள் இருக்கலாம், குறையெல்லாம் தள்ளி விட்டுட்டு பார்க்குறேங்க. அவன் உண்மையாக உழைச்சவன். நடிகர் சங்கத்துக்கு விஜயமா தலைவராக வந்த உடனே தான் எல்லோரும் வந்தாங்க. கடன் தீர்த்ததே விஜயகாந்த் தலைமை, சரத்குமார் செயலாளர்னு. இன்றைக்கி சரத்குமார் வேறு ஒரு கட்சி, அவர் ஒரு கட்சி ஃபவுண்டராக இருக்கார், இவர் ஒரு கட்சி ஃபவுண்டராக இருக்கார், நான் இன்னொரு கட்சியில் இருக்கேன், வாகையார் நானும் ஒன்றா இருக்கிறோம். முதல்ல நான் அதிமுகவில் இருந்தேன். இப்படி பலதரப்பட்ட இடத்தில் இருந்தாலும் இந்த நட்பு என்ற செயினை யாராலையும் இருக்க முடியல. விஜயகாந்த்கிட்ட போய் நேராக போய் கேப்டன் இப்படிலாம் பண்ணிட்டாங்க, கேப்டன் கேப்டன் ஏதாவது சொன்னால் அவர் மயங்கிடுவார் நினச்சி என்னை பற்றி தப்பாக சொன்னால், டேய் அவனை பற்றி தப்பாக சொல்லாதீங்க போட, அவனை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லுவார். அந்தளவுக்கு எங்கள் நட்பு பெரிய நட்புங்க. இப்போ கூட வாகை சந்திரசேகர்கிட்ட சொன்னேன், என்னடா ஆச்சுன்னு கேட்டான். விஜய் பற்றி என்னாச்சுன்னு, என்ன செய்யுது, கடவுள் அவ்வளோ தர்மம் பண்ணவன்,
புரட்சித் தலைவருக்கு பிறகு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு பார்த்ததில் நம்பர் 1 விஜயமா தான். யாருமே கிடையாது சார். என்னெல்லாம் வந்து அவரை வந்து 40 வருஷம் என்ன செஞ்சார் பேசுங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருந்தோம். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா, விஜயமாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அர்த்தம். அப்படி தான் இருந்தோம் நாங்கள். அது பார்க்காமல் இருந்த பிசிராந்தையார் காதல் அல்ல. ஆனால் நட்பின் அடிப்படையில் பார்த்தால் அது பிசிராந்தையார் காதல். பாண்டிய மன்னனும் பிசிராந்தையாரும் பார்த்ததே இல்லையே. சோழ மன்னனும் பார்த்ததில்லை. பாண்டிய மன்னனும் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர் பிசிராந்தையார், சோழ நாட்டை சேர்ந்தவர் மன்னன், 2 பேரும் பார்த்ததில்லை. ஆனால் சோழனுடைய பெரிய காதலில் இருந்தார் பிசிராந்தையார். உயிர் நீத்தல்னு அப்போ ஒன்று இருக்கும். மன்னருக்கு ஒரு தோணும் நம்ம உயிர் போக போகுதுன்னு. அப்போ போய் அத்தங்கரை ஓரத்தில் ஒரு இடத்த பிடிச்சி கரெக்ட் பண்ணி மன்னர் உயிர் நீத்தல் அதுக்கு ஒரு விடாது. அப்போ போய் உட்காருவார். அப்போ சோழ மன்னன் சொன்னாராம், இன்னொரு இடம் போடுன்னு. எதுக்குன்னு கேட்டேன். இல்லை என் நண்பன் பிசிராந்தையார் வருவார் அதுக்காக. அவர் எப்போங்க, அவர் பாண்டிய நாட்டில் இருக்கார், அவர் எப்படிங்க வருவார்? பார்த்தா முதல் முறையாக பிசிராந்தையார் சோழ நாட்டுக்கு வந்து சோழ மன்னனை தன்னுடைய நண்பனை பார்க்காமலே காதல். இது 2 பேருக்கும் கரெக்டாக அந்த உயிர் நீத்தல் அன்னைக்கு தான் வந்தார் பிசிராந்தையார். வந்த உடனே மன்னன் என் நண்பன் உயிர் போதா உட்காந்துருக்காரா உயிர் நீத்தலுக்கு, அப்போ நானும் பக்கத்தில் உட்கார்றேன். ஏற்கனவே இடம் போட்டு வச்சாச்சு அவருக்கு. அதுதாங்க அது ஒரு இனம் புரியாத ஒரு பற்றுங்க. அது கட்சி மேடையில் சொல்கிறோம்னா சில கருத்துக்கள் கொள்கை ரீதியாக சில அது பிடிக்காமல் இருக்கலாம், பேசலாம், கொள்ளலாம், அதெல்லாம் வேறு. அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டுங்க அது. ஏன்னா நான் கண்ணோட பார்த்துருக்கேங்க. ஒரு கல்யாணத்தில் கூட இந்த ரசிகர்களை அடித்து துரத்துறது அந்த வேலையெல்லாம் இல்லை. ரசிகர்களுக்காக ஒரு பெரிய ஃபங்க்ஷனு, அதில் எல்லோரும் சாப்பிட்றாங்க. எத்தனை நடிகர்களுக்கு அது மாதிரி மனசு வரும்? எம்ஜிஆருக்கு பிறகு அவருக்கு அதே மாதிரி. இப்போ நான் ரித்தீஷ் சகோதரர் ஜே.கே. ரித்தீஷை கூட சொல்லுவேன். எம்ஜிஆர்னு ஒன்று எடுத்துக்கிட்டால் அடுத்தது விஜயகாந்த், அடுத்ததான்ப்பா நம்ம ரித்தீஷ் கொடுக்குறது அப்படி சொல்லுவேன். ஏன்னா ஹெல்ப்னா உதவின் போது ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் செய்கிறவர் தான் விஜயகாந்த். பத்து வயசுலயே பர்சல்ல போய் ஸ்மக்லிங் பண்ண வேண்டாம்னா என்கிட்டே அவன் வேலையை கட்டுற ராஸ்கல். கட்டு மரத்துல கஞ்சா கடத்துறவனையே என் காம்பவுண்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன். என் பேர சொல்லியா ஃப்ராடு பண்ற? சரக்கு யார் அனுப்பிச்சது சொல்லு, சொல்றா. மைக்கேல் ராஜ் விட்டுருங்க. சரக்கு நான் தான் அனுப்பிச்சேன். நீங்க 2 பேரும் தொழில் கூட்டாளிங்க. நீங்களே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. கூட்டாளி யாரியா கூட்டாளி? இவனா கூட்டாளி? கூட்டாளிங்கிறவன் ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி மாதிரி இருக்கணுமே தவிர, புருஷன்கார ஆபீஸுக்கு போனதும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு படுக்கையை தட்டி போடுறாளே அவ மாதிரி இருக்க கூடாது. நிறுத்துற. நானும் பாக்குறேன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறிய. நீ தொழில் கத்துக்கிட்ட அதே நைனா கிட்ட தான் நானும் தொழில் கத்துக்கிட்டேன். என்னமோ இப்ப புத்தர் காந்தி லெவல்ல பேசினா அதுக்கு நானா பொறுப்பு? தெரியாதவங்களை பத்தி நீ பேசாதடா. நாம 2 பேருமே நைனா கிட்ட தான் தொழில் கத்துக்கிட்டோம். ஆனா நீ தப்பான பாடம் கத்துக்கிட்ட. 100 ரூபாய் காசுக்காக பல லட்சம் ரூபாய் பொருளை ஹார்பர்ல இருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனா லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் ஒரே ஒரு பிராந்தி பாட்டில வெளியே கொண்டு வந்திருப்பாரா? மைக்கேல், நீ அடிச்ச ஒவ்வொரு அடியும் நான் ஏந்திரமா தாங்கிட்டு இருந்தேன். நம்ம நட்பு கெடக்கூடாதுன்றதுக்காக இல்ல, சின்ன வயசுல இருந்து வளர்த்த இந்த தொழில் கெடக்கூடாதுன்றதுக்காக. லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு போடுற பார்ட்னரை விட எங்கேயோ கஞ்சா அடிச்சிட்டு கண்ணம் மூடுற பரதேசி பையன் உனக்கு பெருசா போயிட்டான்ல. லட்சியத்துக்காக தொழில் பண்றதா இருந்தா லாலா கடை வச்சிரு. ஏண்டா ஸ்மக்லிங் பண்ண வந்த? இந்த சரக்கு எடுத்துட்டு போற கட்டு மரத்தெல்லாம் மீன் பிடிக்க விட்டுடு. கோல்டன் ஃபிஷ் நல்ல வியாபாரம். பேசாம கடை வச்சு உட்காரு. அனாதையா இருந்தேன்னு எடுத்து வளர்த்த நைனா
செருப்பு தைக்க சொல்லி கொடுத்திருந்தா கூட இந்த தொழிலுக்கு வந்திருக்க மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுல இருந்து இந்த தப்பான தொழில பழகிட்டேன். என்ன நம்பிக்கிட்டு இருக்க நூத்துக்கணக்கான குடும்பங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த தொழிலை விட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இத பார், என்னோட வாழ்க்கையும் சரி, என்னோட தொழிலும் சரி, எப்படி அமைச்சுக்கிறேன்னு எனக்கு தெரியும். இது நாள் வரைக்கும் எந்த கட்டுப்பாட்டோட என்கிட்ட இருந்தியோ அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனா இரு, இல்ல அவுட். பீட்டர், சகோதரர் விஜயமா வந்து நாங்கள் அப்படி ஒன்றா இருந்தோம். திருப்பி அதை சொல்ல முடியாது. எப்படின்னா இந்த ரோகிணி லாட்ஜில் சாதாரண நபர்களாக விஜயகாந்த் அல்லாமல், விஜயகாந்த் என்ற ஒரு மனிதன், ராதா ரவி அல்லாமல் ராதா ரவி என்ற மனிதன், எஸ்எஸ் சந்திரன் இல்லாமல் எஸ்எஸ் சந்திரன் என்ற ஒரு மனிதன், பாண்டியன், வாகை சந்திரசேகர் நடிகர்ன்றது இல்லாமல் ஒரு மனிதன், இப்படி எல்லாருமே அங்கே அந்த உளப்பூர்வமாக உட்காந்துருப்போம். ஒரு வாட்டி சகோதரர் விஜயகாந்த் ஆஃபீஸில் வந்து அவர் காங்கிரஸை தாக்கி ஏதோ சொன்னார் சொல்லி, இப்போ வேதா இருக்கார் பிஜேபியில், அவருடைய பையன் நினைக்கிறேன், அவங்களாம் வந்து சோடா பாட்டில் அடிச்சிட்டாங்க. எனக்கு இங்கே இருக்க தேனாம்பட்டில் கேள்விப்பட்டோன்னு உடனே நேராக போயிட்டேன். நாங்கள் விட மாட்டோம். எங்களுக்குள்ளே வந்து இந்த பேச்சுவார்த்தை அதெல்லாம் இருக்குது. அவங்க நம்மளை அடிச்சிட்டாங்கன்னா அடுத்த அடி நம்ம அதை உழுவணும். அப்படி தான் இருந்தோம். நாங்கள் எங்களை பார்த்து பயப்படுவாங்க. எல்லோரும் பயப்படுவாங்கன்னா அவங்க உண்மை இல்லாதவர்கள், நாங்கள் உண்மையோடு இருப்பவர்கள். அதனால் அந்த பயம் இருக்கும். எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் பயப்பட மாட்டோம். ஸ்ட்ரைட்டாக பேசுவோம். இந்த வேட்டி மடிச்சு கட்டுன்னு சொல்கிறோம்ல, அது கூட அண்ணன் எச் ராஜா வந்து நான் கூட ரவுடி தான், ரவுடித்தனத்துக்கு வேட்டி மடித்து கட்டுவது அல்ல. அவன் வேட்டியை மடித்து கட்டிட்டார்னா வேகம் ஆகிட்டான்னு அர்த்தம். விடமாட்டான், எவ்வளோ பெரிய க்ரௌடாக இருந்தாலும் சரி. அதுதான் விஜயமா. வேட்டியை சிவாஜி சார் சாவிலேருந்து சொல்கிறேன் நான். நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோலாம் இருந்தால் பாருங்கள். ஏன்னா அவரை பற்றி ரொம்ப பேருக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். வேட்டியை தூக்கி கட்டினான் அந்த சுடுகாட்டில். அவனை அவ்வளோ பெரிய கூட்டத்தையும் நவுத்தி போலீஸால் செய்ய முடியாது, ஒரு ஆள் செஞ்சேன். நாங்களாம் வந்து எங்கேயுமே கும்பிடும் போது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கேன். நான் பார்த்து ரொம்ப வருஷமாச்சுன்னு வச்சுக்கோங்க. எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கேன். எனக்கு என்ன உரிமை இருக்குன்னா, நான் உண்மையாக தாங்க இருப்பேன். ஈவன் நான் அதிமுகவில் இருக்கும்போது இவர் வந்து நாக்கை துருத்திக்கிட்டு இப்படி கையை நீட்டி பேசினார். சைலண்ட்டில் காமிக்கிறாங்க. நான் வேறு ஒன்றுமே செய்யலை. அடுத்தது நேரம் அன்னைக்கு நைட்டு கட் பண்ணான். ராதா ரவி சினிமா பாஷையில் சொல்கிறேன், கட் பண்ணான். அப்படி போய் பார்த்தா நான் அவர் வீட்டில் நிற்கிறேன். விஜயமாக்கு என் மேலே எவ்வளோ அன்பு பாருங்கள். நான் அதிமுகலேருந்து வரேன். ஆனால் அதுக்காக வீட்டில் இந்த வேலைக்காரங்க கூட எல்லோரையும் வெளியே போய் சொல்லியாச்சு. யாரும் இல்லை, நானும் விஜயமா மட்டும்தான் உட்காந்து. என்னடா கேட்டப்பல, இல்லை விஜயமா, அதாவது எங்களுக்குள்ளே வடப்படம் பேசிக்குவோம். சாதாரணமாக அவர் என்னை வந்து ரவிப்பா அப்படி உள்ளப்போ நான் விஜயமான்னு தான் சொல்லுவேன். என்னடான்னு கேட்டப்பல, ஏன்டா அந்த நாக்கு துருத்துற, ஏன்டா அந்த அம்மா எதற்கு இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டேன். நான் சத்தியமாக செய்யலை ரவி. அந்த அம்மாவை பார்த்து நான் கை நீட்டலை. அந்த அம்மாவை பார்த்து நாக்கு துருத்தலை. ஒருத்தன் என்னை அசிங்கமாக என் குடும்பத்தை வச்சு ஒன்று சொன்னான் ஒருத்தன். அவன் என்கிட்ட பணம் கொடுத்து எனக்காக பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்னவன். அவன் வந்து என் குடும்பத்தை பேசினா விட முடியுமான்னு கேட்டான். என்னால் பதில் சொல்லவே முடியல. அங்கே தாங்க நிற்கிது சுயமரியாதை. தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல. இப்போ இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறாங்க இல்லையா, அது உண்மை தானே. நல்ல வாய்ப்பு விட்டுட்டார், நல்ல வாய்ப்பு. என்னங்க நல்ல வாய்ப்பே? குடும்பத்தை பற்றி ஒருத்தன் பேசுவான், கம்முன்னு இருக்கா, அது நல்ல வாய்ப்பா?
அதுபோல் செத்து போகணும். அந்த மாதிரி சகோதரர் விஜயகாந்த் இப்போ கூட சொல்கிறாங்கல்ல, அவர் இல்லைன்னு நினைக்காதீங்க. அவருக்குன்னு இருக்கிற கூட்டம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது நடுராத்திரியில் அம்பேத்கர் ஐயாவை போய் பார்க்கும்போது அவர் முழிச்சுக்கிட்டு இருந்தாராம். என்னங்க எல்லா தலைவரும் தூங்குறாங்க, நீங்கள் முழிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, அவர்களுடைய இனம் முழித்து கொண்டது, அதனால் தலைவர்கள் தூங்குகிறார்கள். என்னுடைய இனம் தூங்குகிறது, அதனால் நான் முழித்து கொண்டு இருக்கிறேன்னு ஐயா அம்பேத்கர் சொன்னார். அது மாதிரி சகோதரர் விஜயகாந்த் அவர் கூட இருக்கிற ஒரு சிலர்லாம் வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. நிறைய பேர் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அது வெவ்வேறு காரணங்களுக்காக யாருமே விஜயகாந்தை தப்ப சொல்ல முடியாது. அதனால தான் அவர் விழித்து கொண்டு இருப்பது. நான் மட்டுமல்ல, நிறைய பேர் அவர் மேலே அன்பு தான் செலுத்துகிறாங்க. எங்கள் தளபதியார் கூட பேசும்போது எப்பயுமே சகோதரர் விஜயகாந்தை பெருமையாகத்தான் பேசியிருக்கிறாரே ஒழிய எந்த இடத்துலையுமே எங்ககிட்ட சொல்கிறேன். பேசும்போது எத்தனையோ தடவை பேசுவார், நான் சொல்லியிருக்கேன். அவரை போய் பார்த்துட்டு வந்தேன்னு கூட போய் சொன்னேன். நாட் ஃபார் ரிப்போர்ட்டிங், பேச்சுவாக்கில் வந்த விஷயம் அது. ஓட்டு கேட்குறதுக்கு இப்படிலாம் போனேன் வந்தேன்னு சொன்னேன். அப்படியா விஜய் சார் பார்த்தீங்களா என்ன சொன்னார், நான் முடிஞ்ச வரேன்னு சொன்னேன். ஆனால் நான் தான் வேணான்னு சொன்னேன். நான் உண்மையில் ஓட்டு வேணான்னு சொன்னேன். ஏன்னா நான் ஜெயிச்சுடுவேன்னு எனக்கு தெரியும். முதல்ல 1986 ராதாரவி நடிகர் சங்கம் நிற்கும் போது அந்த விஜயகாந்த், அந்த பரபரப்பாக நின்ன விஜயகாந்துங்க இல்லை, ஒரு பங்கு ஆச்சே, பெரிய பங்கு விஜயகாந்த் இது ராதாரவி தலைவராக வந்ததுக்கு. அப்போ மெம்பர் இல்லை, எவ்வளோ பெரிய விஜயகாந்த் அப்போ பவர்ஃபுல்லாக நிறைய படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. 86 அவரை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் மெம்பர் இல்லைன்னா உள்ளே போகக்கூடாதுன்னு. சார் நான் வெளியே நின்று பேசுகிறேன்டான்னு ரோட்லேயே நின்று கேன்வஸ் பண்ணுறாருல. அந்த மாதிரிலாம் பார்த்துட்டோங்க எங்கள் லைஃப்பில். அதனால தான் நான்லாம் ஜெயிச்ச உடனே முதல் வேலையாக போய் விஜயகாந்த் பார்த்து நன்றி சொல்லிட்டு, அப்புறம் நடித்தலுங்க அப்பாவை பார்த்துட்டு பிரபுலாம் பார்த்தது. சுப்பிரமணியோட அண்ணி, நான் உங்க அண்ணன். நான் மத்திப்பாளையம் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட். என்னையா பிரசிடென்டா பெரிய கொம்பா? என்ன மாதிரி நீ படிச்சு போலீஸ் அதிகாரியா வந்திருந்தாதான் உங்களை பொறுப்பு இருந்திருக்கீங்க. உங்க ஊர் ஜனங்களை ஏமாத்தி நீ பிரசிடென்ட் ஆயிருப்ப. அதனாலதான் உன் தம்பி நடு ரோட்ல அவ்வளவு டிராபிக் இருக்கிற இடத்துல விருப்பம் இல்லாத பொண்ணை பலவந்தப்படுத்திருக்காயா. ஏன் பிரசிடென்ட் தம்பிங்கிற திமிரு தானே அவனுக்கு? என் தம்பி செஞ்சது தப்பா கூட இருக்கலாம். தப்பு கூட என்ன, தப்புதான். தப்புதான். எவ்வளவு செலவுனாலும் சரி, என் தம்பியை ஜாமீன் எடுக்க வந்திருக்கேன். இதுல பணம் இருக்கு. எவனாவது ரெக்கமெண்டேஷன் வந்திருப்பான், அவன்கிட்ட போய் கொடு. நான் படிச்சுட்டு வந்தவன். கோர்ட் ஆர்டர் வச்சிருக்கியா? வெளியே அனுப்புறேன். உன் தம்பி மாதிரி பயிலுக்கு நான் நாடகம் கட்டினா தான் சரியாகும். ஐயா, எங்க குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் காப்பாத்தணும். பாருமா, நாங்க காக்கி சட்டை போட்டது உங்க குடும்பத்துடைய மானத்தை காப்பாத்துறதுக்காக இல்லை, இந்த நாட்டினுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காக. எந்திரி தாயமா. தாயமா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை கோர்ட் ஆர்டரோட வருவோம். என்னங்க அது வரைக்கும்? வா. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அவன் அதாவது விஜயமா தீர்மானம் பண்ணியாச்சுன்னா பின்வாங்க மாட்டான். அது ஒன்று. நல்ல இதயம் கொண்டவர். அவர் பசங்க வந்து இப்போ நடிக்கிறாங்க, பிள்ளைங்க நடிக்குது. இன்னும் பெரிய அளவில் வரணும், பெரிய நடிகர்களாக வரணும்.
ஏன்னா வாரிசுகள் வர்றது நல்லது தானே. அரசியலாகட்டும் சினிமாகட்டும் இங்கே இருந்தால் என்ன, வந்தால் தான் நல்லது. அந்த தம்பி நான் படம் பார்த்தேன், விஜயகாந்தோடைய பையன் நடித்த படம் பார்த்தேன். அப்படியே அந்த விஜயமாவுடைய பார்வை தான், இந்த வேகமாக பார்க்குறது கொள்றதில்ல சார். இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் சார். எல்லாத்துக்கும் வருஷமானதையே டெவலப் பண்ண முடியும் ஒரே நாள்லையே வா. பெரிய பெரிய அரண்மனை கூட முதல்ல கல்லாக தான் இருந்தது, அப்புறம் தானே கட்டுறாங்க அரண்மனையா. கை குழந்தையாக தான் இருந்தாங்க, அப்புறம் தானே மன்னன் ஆகிறான். அது மாதிரி அந்த பிள்ளைங்கள்லாம் இப்போ அப்படி இருக்கும், சின்ன வயசு தானே. பின்னாடி பெரிய வளர்ச்சி இருக்குது. அவங்க அப்பாவுடைய கைடன்ஸ், அவங்க அம்மாவுடைய கைடன்ஸில் அந்த டெஃபினட்டாக அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கும். நிச்சயமாக அவங்க பெரிய லெவலில் வருவாங்க. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா என் குடும்பத்துலேருந்து வந்த மாதிரி நான் நினச்சிக்குவேன். என்று சொல்லி சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் அத்தனை பேருமே பாராட்டக்கூடியவர். நீங்கள் ஒன்று வச்சுக்கங்க, கரிஸ்மா இல்லை என்றால் லீடராக முடியாது. இஸ் a மேன் ஆஃப் கரிஸ்மா. நிஜமா மேன் ஆஃப் கரிஸ்மா. அதெல்லாம் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் எல்லாருமே தெரியாதவங்க கூட திரும்பி பார்க்க வைப்பார். அந்த அந்த கருப்பு ஒரு முகம், அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அப்படி கெத்தாக வரும்போதே பார்த்தாலே பயப்படுவாங்க. ஏதோ ஒரு இது இருக்கும் அவர் பார்த்தா. நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் அது தலைவருடைய குவாலிட்டிஸுங்க. இப்போ கலைஞரை பார்த்தா அவர் கலைஞர் எவ்வளோ பெரிய உயரம் அப்படி தானே இருக்கார். ஆனால் அவரை பார்த்தா எல்லோரும் ஒரு ஏஞ்ச் தான் நிற்கணும், அட்டென்ஷனில் இருக்கணும். ஜல்தம்முக்கு அது மாதிரி, புரட்சி தலைவருக்கு அது மாதிரி. எங்கள் அப்பா எடுத்துங்க, எங்கள் அப்பாலாம் நாங்கள்லாம் எம்ஜிஆர் சுட்டுட்டோம் விட்டுட்டோம் எதிர்க்க தான் தோட்டோம். ஆனால் நான் எங்கள் ஐயா தனியாக தான் வருவார் காரில். அவர் என்ன பெரிய ஒரு 30 பேர் சேர்ந்து அடிச்சிட முடியாதா? பட் பக்கத்துலேயே வரத்துக்கு பயப்படுறாங்க, அப்படி நிற்பாங்க தள்ளி. அது மாதிரி அதெல்லாம் கரிஸ்மாங்க. அது மாதிரி விஜயமாவுக்கு பெரிய கரிஸ்மா இருக்கு. இன்னும் அந்த அழகு, அந்த கம்பீரம் எதுவுமே குறையல. அது டெஃபினட்டாக அந்த நல்ல எண்ணம் கொண்டவர். குடும்பத்து மேலே நல்ல பாசம், தமிழ் மொழியின் மீது நல்ல பாசம். சகோதரர் விஜயகாந்த் இன்னும் பெரிய அளவில் வர வேண்டும். அவருக்கு நான் வாழ்த்து சொல்கிற தகுதி இருக்கா தகுதி இல்லையான்லான்றதுக்கு மேலே நல்ல ஒரு நண்பன் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்து சொல்கிறேன். 40 ஆண்டுகள். இன்னும் அவர் சினிமாவில் தான் இருப்பார், அரசியலில் இருக்கார். பட் சினிமாவில் இருக்கிறதுக்கு தான் அவர் பிள்ளைய கொண்டாந்தாச்சுல்ல. அப்புறம் அவர் பிள்ளை இருந்தால் விஜயகாந்த் இருக்கிற மாதிரி தான் என் கணக்கு. அதெல்லாம் சேர்த்துக்கணும். நான் 350 படம் நடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். வெளியே சொல்லும் போது நான் சொல்லுவேன், நான் என்னங்க ஒரு 500 படம் நடிச்சிருப்பேன். எப்படிங்க 500 படம் நடிச்சிருக்கேன்? எங்கள் அப்பா நடித்ததெல்லாம் சேர்த்துக்க. சினிமா தானே, ஒரே லைனில் தானே இருக்கோம் நாங்கள். அது மாதிரி தான் அந்த சகோதரர். அதனால் அந்த குடும்பம் கலை சம்மந்தப்பட்ட குடும்பம், அரசியல் சம்மந்தப்பட்ட குடும்பமாக மாறிக்கொண்டு இப்போ பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்காரு. சகோதரர் விஜயகாந்த் 40 ஆண்டு அல்ல, இன்னும் 400 ஆண்டு வாழணும். அவர் வாழ்ந்தால், ஏன்னா ஒரு சிலர் வாழ்ந்தால் மற்றவங்களுக்கு தொல்லை, இவர் வாழ்ந்தால் எல்லாருக்கும் நல்லது. ஏழை எளியவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனிதன். கோபமாக பேசுவார்னா என்னை விட கோபமாக பேசுவார். கோபம் எங்ககிட்ட இருக்கிற தான் என் குணம் இருக்கும். எங்கள் ஆள் மாதிரி கிடையாது. எனக்கு விஜயகாந்த் எப்பவுமே எங்கள் ஆள் தான் சொல்லுவேன். நான் ஏன்னா திமுக மேடையிலே சொல்லுவேன், நான் உங்கள் ஆள் இப்படி பேசியிருக்காரு என்னென்ன. எங்கள் ஆள் எப்பவுமே அப்படி தான் சொல்லுவேன். எங்கள் ஆள் தான் சொல்லுவாங்க என்ன என்கிட்ட. அதனால் அந்த உரிமையோடு அவரை வாழ்த்தி இந்த 40 ஆண்டுகளுக்கு மேலும் இன்னும் பெரிய அளவில் வரணும். அவர் வளர்கிறத பார்த்தா எனக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் இருக்கும். என் குடும்பத்தில் ஒருவர் வளருகிறார் என்று தான் நான் நினைப்பேன். என்று சொல்லி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கேப்டன் டிவிக்கு என் குடும்பத்தின் சார்பாக, திராவிட இயக்கத்தின் சார்பாக நன்றியை கூறி ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இளைஞர்கள் தயவுசெய்து இது கேப்டன் டிவின்றதுனால சொல்கிறேன். அவர் அப்படி தான் தாய் தகப்பனெல்லாம் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டவர். அது மாதிரி இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துங்க. அப்படி பார்த்தவர்கள் தான் பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கிறார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கேப்டன் விஜயகாந்தின் கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை போன்ற படங்கள் தன்னை சினிமா உலகில் கொண்டுவர முக்கிய காரணமாக இருந்ததாக நடிகர் பிரசாந்த் தெரிவிக்கிறார். கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கேப்டன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். 40 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் இப்போது நீங்கள் வந்து across 40 years, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இட்ஸ் அ மைல் ஸ்டோனுங்க. நான் நடிக்க வரும்போது அப்போது ரிலீஸ் ஆன படங்கள் வந்து 2 மிகப்பெரிய படங்கள். அதாவது ஒன்று வந்து கேப்டன் பிரபாகரன், இன்னொன்று வந்து புலன் விசாரணை. மிகப்பெரிய ஹிட். அதாவது ஒரு ரெவல்யூஷனரி படம், டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ண படம். அண்ட் நான் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நடிகர்கள் எப்படி நடிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நான் எப்பவுமே கேட்டுட்ருப்பேன். அதாவது சிவாஜி கணேசன் ஐயா வந்து இப்போது கேமரா முன்னாடி வந்து எப்படி நடிப்பார், எப்படி டைலாக்ஸ் வாங்கிப்பார். அப்போது விஜயகாந்த் சார் பற்றி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஆக்டர். அதாவது 24 hours பார்த்திங்கன்னா 16 hours வேலை செய்வார், டே அண்ட் நைட்டாக. அண்ட் முக்கியமாக வந்து அவர் ஒரு ப்ரொடியூசர் ஆக்டர். ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது. ஸோ அவரோட ஹெல்த்துக்கு மீறி அது அவருக்கு வந்து ஜுரமாக இருக்கட்டும், என்ன ஒன்று அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். அண்ட் அதே மாதிரி என்ன மாதிரி லொக்கேஷன்லாம் பார்க்க மாட்டார். எங்கே போனாலும் அங்கே போய் அங்கேயே தூங்குறது. அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். இதோட முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்துருக்காரு. அது நிறைய நியூ டைரக்டர்ஸ். இப்போது அந்த காலத்தில் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சான்ஸ் எப்படி, அதாவது ஒரு டிப்ளமா இன் ஃபிலிம் டெக்னாலஜி படிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அப்போ அவங்கள கூப்பிட்டு அவங்கள வச்சு பண்ண படங்களை வச்சு தான் இன்னும் இட் இஸ் லைக் யாரும் யோசிக்காத விஷயங்கள். யார் எத்தனை பேர் சான்ஸ் கொடுப்பாங்க அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ அவர் வந்து கூப்பிட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ மோர் தென் ஆக்டரை வந்து அவர் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. யாராக இருந்தாலும், அதாவது பொதுமக்களாக இருக்கட்டும், யூனிட் பீப்புளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் போய் ஹெல்ப்னு சொல்லும்போது அவரால் முடிஞ்சதை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது வந்து நிறைய விஷயம் நிறைய தடவை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போது ஐ எம் வெரி ப்ரவுட். அதாவது 40 years வந்து இட்ஸ் மைல் ஸ்டோன். அது ஒரு துறையில் வந்து அதை க்ராஸ் பண்ணுறது வந்து ரொம்ப இட்ஸ் லைக் நிறைய பேரோட ஒரு ட்ரீமாக தான் இருக்கும். நீங்கள் க்ராஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூ பீன் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஆர் இண்டஸ்ட்ரி. அண்ட் நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட்டுங்க. ஐ ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் லைஃப் அண்ட் அ கிரேட் ஹெல்த். அண்ட் கேப்டன் டிவிக்கு கேப்டன் சாரை விஷ் பண்ணுறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. மிஸ்டர் ராஜ், கடந்த 7ஆம் தேதி பப்ளிக் பிளேஸ்ல ஒரு ஆளை மிருகத்தனமா அடிச்சிருக்கீங்க. அவனை நிர்வாணமாக்கி அநாகரிகமா நடத்திருக்கீங்கன்னு மனித உரிமை கழகம் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவன் பல பெண்களோட செயின் அறுத்தவன். தங்கமா இருந்தா தாலிய கூட விட மாட்டான். அவனை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் பொது இடங்கள்ல பெண்கள் பயம் இல்லாம நடமாட முடியுது. அவன் எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தாலும் சரி, அவனை பிடிக்கிறதா உங்க டியூட்டி. சார், ஒரு வீட்டை காப்பாத்துறதுக்காக ஒருத்தனை பலியிடலாம், ஒரு ஊரை காப்பாத்துறதுக்காக ஒரு குடும்பத்தை பலியிடலாம், ஒரு நாட்டை காப்பாத்துறதுக்காக ஒரு ஊரையே பலியிடலாம்னு கீதையில சொல்லியிருக்கு. நீங்க கீதையை கத்துக் கொடுக்க வந்த கிருஷ்ண பரமாத்மா இல்ல, சட்டப்படி நடக்க வேண்டிய போலீஸ் ஆபீசர். அப்படித்தான் நீங்க நடந்திருக்கணும். சாரி சார், கலவரத்தை தடுக்கிறதுக்காக கண்ணீர் புகை வீசி இருக்கும், வன்முறையை ஒடுக்கிறதுக்காக எத்தனையோ முறை துப்பாக்கி சூடு நடத்திருக்கும். அதுல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அப்பாவி ஜனங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, குண்டடிப்பட்டு செத்து இருக்காங்க. நம்ம நாட்டுல இது எத்தனையோ தடவை நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்க காப்பாத்தினதுக்காக அந்த போலீஸ் அதிகாரிக்கு பரிசு கொடுத்து பாராட்டி இருக்காங்களே தவிர அவங்கள சீட்டை கழிச்சு வீட்டுக்கு அனுப்பல. அவங்கள அனுப்பல, பட் உங்களை அனுப்புறதா அரசாங்கம் முடிவு பண்ணிருக்கு. இந்தாங்க உங்க சஸ்பெண்ட் ஆர்டர். தேங்க்யூ சார். தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. நேர்மையானவர் மாதிரி நடிக்கிற உங்ககிட்ட நியாயம் கிடைக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் சார். மனித உரிமை கழகத்துல கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக எனக்கு இந்த தண்டனை இல்ல. ஒரு தனிப்பட்ட மனிதன் ஆசைப்பட்டதுக்காகத்தான் இந்த தண்டனை. உங்களை மாதிரி வியாபாரிங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுனாலதான் நேர்மையான அதிகாரிகளை பத்தி மக்களுக்கு தெரியாமலே போச்சு. மிஸ்டர் ராஜ்,
ரொம்ப பேசுறீங்க. நான் ஒரு ஐஜி. மைண்ட் இட். சஸ்பெண்ட் ஆர்டர் கையில வாங்குற வரைக்கும் தான் நீங்க எனக்கு ஐஜி. இப்ப வெறும் தூசி. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, உங்கள மாதிரி மந்திரிக்கு மாமா வேலை பார்க்கிற அதிகாரிங்க இருக்கிற வரைக்கும் எத்தனை தேர்தல் வந்தாலும் இந்த நாடு உருப்படவே உருப்படாது. கேப்டன் விஜயகாந்தின் நடிப்பு திறமைகளை கண்டு வியந்ததாக நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவிக்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் சார் ஒரு மிகப்பெரிய சகாப்தம்னு சொல்லலாம். ஆக்ஷன் ஃபிலிம்ஸ், ஒரு ஸ்ட்ராங் சீரியஸ் ரோல்ஸ், இந்த மாதிரி நிறையா படங்களுக்கு வந்து பெரிய எக்ஸாம்பிள் சாரோட படங்கள் இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் சாரோட படங்களில் அதிக தடவை பார்த்தது வந்து கேப்டன் பிரபாகரன். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு 17-18 தடவை பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த படம். அப்படி இருக்கும் அந்த அவங்க எடுத்துக்கிற கதைக்களமாக இருக்கட்டும், அவங்க ஆக்ஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் சினிமாவில் நிறையா பார்த்துருக்கோம். அவங்களோட ரோல்ஸ், ஆக்ஷன்ஸ், அவங்களோட எமோஷன்ஸ், சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ சினிமாவுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் திரையில் நாம் பார்த்த கேப்டன் விஜயகாந்த் சார் அதில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதுதான் நிறையா தெரியும். சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்கள பற்றி ஒரு மனிதனாக அவங்கள பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. சார் நடுவில் ஒரு திருமண விழாவில் கூட நடுவில் சந்தித்து பேசினேன். வாழ்த்துக்கள் சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு பர்சனலாக இன்னும் ஒரு கனெக்ட் என்னென்னா, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் சார். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு இன்னும் ஜாஸ்தியாக பிடிக்கும். நடுவில் ஒரு முறை அவங்கக்கிட்ட ஃபோனில் பேசினதுலாம் ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் எங்கள் அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ ஸ்க்ரீனில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு கிராமரே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க சார். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பண்ண கேரக்டர்ஸும் அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ விஜயகாந்த் சார் அவருடைய படங்களை பார்த்து ரசித்த நிறைய பேர்களில் நானும் ஒருத்தன். ஸோ அதனால் வாழ்த்தலாம் முடியாது. ஒரு பெரிய வணக்கம் சார் உங்களுக்கு. 40 வருடங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து கடந்திருக்கீங்க. இன்னும் நிறைய வருடங்கள் இந்த திரைத்துறையிலையும் நீங்கள் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இப்போது சார் நடிக்கிறதில்ல, நாங்கள் நிறையா மிஸ் பண்ணுறோம் ஸ்க்ரீனில் சாரோட டயலாக் டெலிவரிஸ் எல்லாமே. அதுவும் நிச்சயமாக சொல்லணும், ஒரு வசன உச்சரிப்புக்கு வந்து சார் அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நிறைய கோட் சீன்ஸ் பார்த்துருப்போம், அதில் வந்து அவ்வளோ சாலிடாக இருக்கும் அவங்களுடைய வசன உச்சரிப்பு எல்லாமே. அண்ட் நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டும் கூட. ஸோ இந்த மாதிரி நிறைய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுக்கு சாரோட வசனங்களும் வாய்ஸும் நிறையவே யூஸ் ஆகிருக்கு. ஸோ நிறைய வகையில் கனெக்டட் சாரோட. ஸோ அவங்கள பற்றி இந்த இடத்துல கேப்டன் தொலைக்காட்சியில் பேசுகிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த 40 ஆண்டுகள் அது இன்னும் நிறைய ஆண்டுகளாக நீளணும் அப்படின்னு என்னுடைய ஆசையை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ திரும்பவும் வாழ்த்த முடியாது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பெரிய வணக்கங்கள் விஜயகாந்த் சார். என்ன வேணும்? உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எதுக்கு? ஏன் எதுக்குன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப நீங்களே என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்? எனக்கும் ஏன் எதுக்குன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, நான் ஐஎஃப்எஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன். உங்க ரேங்க் தான் நானும். ஐஎஃப்எஸ் படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, சட்டத்தை மதிக்க வேண்டிய நீங்க ஒரு ரவுடி மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல பிஹேவ் பண்ணிருக்கீங்க. இவன் போலீஸ்கார மாதிரி நடந்துக்கல, அதனால நானும் ஆபீசர் மாதிரி நடந்துக்கல. அதுக்காக நீங்க இனிமே நான் சொல்ல வேண்டியதை கோர்ட்ல சொல்லிக்கிறேன், நீங்க போகலாம். யுவர் ஆனர், விபச்சார குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட 2 பெண்களையும் காவல் நிலையத்திற்குள் புகுந்து இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீஸ்காரர்களை தாக்கி கடத்தி சென்றிருக்கிறார் இவர். பொதுமக்கள் முன்னாலேயே இதை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட குற்றவாளிகளை வளரவிட்டால் நாளைக்கு இவர்கள் நீதிமன்றத்திற்குள் நுழைந்து நீதிபதியே தாக்குகின்ற அளவிற்கு வளர்ந்து விடுவார்கள். எனவே குற்றவாளிக்கு கடும் தண்டனை அளிக்குமாறு கடம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அரசாங்க வக்கீலின் குற்றச்சாட்டுகளுக்கு உங்கள் பதில்? யுவர் ஆனர், சட்டம் ஒழுங்கை காப்பாத்துறதா போலீஸ் ஸ்டேஷன். காப்பாத்த தவறுன இடம்
போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல, அங்கே காக்கி சட்டை போட்டவங்களாம் போலீஸ்காரங்களும் இல்ல. இந்த நாட்டுல ஒரு பொண்ணு நடு ராத்திரியில தன்னந்தனியா பயமில்லாம என்னைக்கு நடமாட முடியுதோ அந்த நாள் தான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்ச நாள்னு மகாத்மா காந்தியை சொல்லி இருக்கார். அந்த சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாத இடம் இந்த போலீஸ் ஸ்டேஷன். இந்த நாட்டுல பெண்கள் திருடர்களுக்கு பயப்படுறதை விட, அயோக்கியர்களுக்கு பயப்படுறதை விட, போலீஸ்காரங்களுக்கு பயப்படுற நிலைமையை உருவாக்குறவங்க உண்மையான போலீஸ்காரங்களா யுவர் ஆனர்? தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க போலீஸ் அடிச்சீங்களா இல்லையா? கேட்ட கேள்விக்கு பதில். யாருக்கும் பயப்படாம அராஜகமா பகிரங்கமா நடு ரோட்ல பல பேர் பாக்குற போது துரத்தி துரத்தி கெடுக்க நினைச்ச ஒரு காக்கி சட்டை போட்ட ரவுடியை தான் அடிச்சேன். இன்ஸ்பெக்டரே தவறு செஞ்சிருந்தாலும் அவரை தண்டிக்கிறதுக்கோ அடிக்கிறதுக்கோ உங்களுக்கு உரிமை கிடையாது. எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணுமோ அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். அவங்க தான் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ஏன் சார், உங்க மனைவிக்கோ மகளுக்கோ சகோதரிக்கோ இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா தடுக்கிறத விட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் ஓடுவீங்களா? அது வரைக்கும் அந்த பொண்ணோட கற்பு கெடாம இருக்குமா? மானம் போகாம இருக்குமா? இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு வாழ்க்கை தான் இருக்குமா? சொல்லுங்க. பொருள் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே கண்டுபிடிச்சு திருப்பி கொடுக்க முடியாத நீங்க கற்பு போயிடுச்சுன்னா எப்படி சார் திருப்பி கொடுப்பீங்க? திருப்பி கொடுக்கத்தான் உங்களால முடியுமா? அந்த பொண்ணு அரசாங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்காக வீரபத்திரனை பிடிக்க போன என் நண்பரோட தங்கச்சி. அவன் இருக்கிறானா இல்லையான்னு தெரியல. ஆனா அரசாங்கத்தோட பாதுகாவலர்கள் அவனோட தங்கச்சிக்கு தர பாதுகாப்பை பாத்தீங்களா? வேசிங்கிற பட்டம். அப்பாவி பெண்களோட வாழ்க்கையில விளையாடுற போலீஸ் இந்த சிட்டில விபச்சாரம் எந்தெந்த ஹோட்டல்ல நடக்குது, எந்தெந்த நடக்குது நல்லா தெரிஞ்சும் ஏன் சார் நடவடிக்கை எடுக்கல? மாமூல் கிடைக்கிறதுனாலயா இல்ல அது நடத்துறவங்க பெரிய ஆளுங்கிற பயத்தினாலயா? யுவர் ஆனர், போலீஸ்காரங்க ஒழுக்கத்தையே அவர் தப்பா பேசுறார். எனக்கு தெரியும் சார் போலீசாரோட ஒழுக்கத்தை பத்தி. ஒரு பெண் போலீஸோட கற்ப இன்னொரு போலீஸ்காரனை சூறையாடின சம்பவம் இந்த நாட்டுல நடக்கல. அது செய்தியா பேப்பர்ல வரல, நீங்க படிக்கல. யுவர் ஆனர், நம்ம நாட்டுல உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைஞ்சு அங்கிருந்த கன்னியாஸ்திரியில 2 ரவுடிங்க கற்பழிச்சாங்க. போலீஸ் ஆக்ஷன் எடுக்கல, டாக்டர்களும் உண்மையான ரிப்போர்ட்ஸ் கொடுக்கல. நம்ம நாட்டோட பிரதமர் தலையிட்டதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுத்தாங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் கேட்கிறேன், பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களையும் பாதுகாக்க பிரதமரா வர முடியும்? பெண்களை தாயா தங்கையா தெய்வமா நினைக்கிற உணர்வுள்ள பலரும் காப்பாத்த வரலாம். அந்த உணர்வுல தான் நானும் காப்பாத்தினேன். தாய்நாடு தாய்மொழி அன்னை பூமின்னு சொல்ற அளவுக்கு பொண்ணை மதிக்கிறது இந்த மண்ணுல தான். கருமாரி அம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் சொல்லி பெண்ணை தெய்வமா வணங்குறதும் இந்த மண்ணுல தான். அந்த பொண்ணை களங்கப்படுத்துறவன் யாரா இருந்தாலும் சரி, இந்த மண்ணை களங்கப்படுத்துறவன் யாரா இருந்தாலும் சரி, தண்டிக்க தயங்க கூடாதுங்கிற உணர்வை ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஏற்படுத்தணுங்கிற எண்ணத்துல தான் நான் அடிச்சேன். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு சாட்சியங்கள் இருக்கா? இருக்கு யுவர் ஆனர். லலிதா 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 இந்த வழக்கில் கண்ணால் கண்ட சாட்சியங்களையும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சாட்சிகளில் படியும் பிரதிவாதி பிரபாகரன் கூற்று முற்றிலும் உண்மை என தெளிவாகிறது. வரம்பு மீறும் போது குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தட்டி கேட்கலாம் என்ற உணர்வு பொதுமக்களுக்கு ஏற்படுத்துகிற முன்மாதிரியாக இந்த வழக்கில் திரு பிரபாகரன் அவர்களை விடுதலை செய்வதோடு சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் பணியாற்றிய அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டு தீர்ப்பளிக்கிறேன்.